காரியத்தை ஜெப நேரத்தில் நாம் தேவனிடத்தில் கேட்கிறோம், பிரயாசப்படுகிறோம், வாஞ்சிக்கிறோம். எல்லாத்துக்கும் மேல வாஞ்சிக்கிறோம். எப்படியாவது இந்த நன்மைகள் எனக்கு என்ன செஞ்சிடும், நடந்துரும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். நல்லது. பல சமயங்களில் பல காரியங்கள் என் ஜீவியத்திலே நடப்பது இல்லை. அதனால நான் வேதத்தை வாசித்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்னோடு கூட இந்த வாரத்தில் பேசின ஒரு வார்த்தை, ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே என்றால், ஏசாயா 27:5 இப்படி சொல்லுகிறது, வாசியுங்கள். இல்லாவிட்டால் அவன் என் பலனை என்ன செய்யணும், பற்றி கொண்டு என்னோட என்ன செய்யட்டும், ஒப்புரவாகட்டும். அவன் என்னோட ஒப்புரவாவான். அல்லேலூயா. ஆண்டவர் 2 காரியத்தை இங்கே ஆழமாய் குறிப்பிடுகிறார். ஒன்று, அவன் என் பலனை பற்றி கொள்ள வேண்டும். இரண்டாவது, அவன் என்னோடு கூட ஒப்புரவாக வேண்டும். அல்லேலூயா. ஒன்று, நான் தேவனுடைய பலனை பற்றி கொள்ள வேண்டும். இரண்டாவது, தேவனோடு கூட நான் ஒப்புரவாக வேண்டும். அல்லேலூயா. வேதத்தை ஆண்டவர் எனக்கு ஏன் கைகளில் கொடுத்திருக்கிறார்னா, நல்லா கவனிங்க. இந்த வேதத்தை வாசிக்கும் போது என் ஜீவியத்தை இந்த வேதத்தோடு கூட இணைத்து பார்ப்பதற்காக, இணைத்து பார்க்கணும். அது கூட கம்பேர் பண்ணி, கம்பேருங்கிற வார்த்தைக்கு சரியான தமிழாக்கம் என்ன, ஒப்பீடு செய்தல். கரெக்ட். அல்லேலூயா. ஒப்பிட்டு பார்க்கணும். இடது பக்கத்துல நான் வாசிக்கிற வசனத்தை எழுதி வச்சா, வலதுபுறத்துல என் வாழ்வு, என் ஜீவியம், என் நடக்கை அப்படிங்கிறத எழுதுனா, ரெண்டும் எப்படி இருக்கணும், அப்படி சேமா இருக்கிற அளவுக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு நான் ஆசீர்வாதத்துக்கு பின்னால ஓட வேண்டியதில்லை, ஆசீர்வாதம் என்னை தேடி வரும். அல்லேலூயா. ஆமா, பைபிள்ல வசனங்களை வாசித்தீங்கன்னா, தாவீது ராஜா சங்கீதத்துல 23ஆம் சங்கீதத்துல சொல்றாரு, கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு மெய்ப்பனா இருந்துட்டார். கர்த்தர் ஒரு மனுஷனை மேய்க்கிறவரா இருந்துட்டார்னா, அவன் ஜீவியத்துல நன்மையும் கிருபையும் அவன் தேடி ஓட வேண்டாம். பைபிள் சொல்லுது அதனுடைய கடைசி வசனத்துல, நன்மையும் அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் அவனை என்ன செய்யுமா, தொடர்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன தொடருதுங்கிறத கொஞ்சம் கம்பேர் பண்ணி நான் பார்க்கணும், என்ன ஒப்பீடு செய்து பார்க்கணும். என்ன தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, என்ன எது தொடர்கிறது, நன்மை தொடர வேண்டிய என்னை. அப்படித்தானே இருக்கு அந்த வசனம் 23ஆம் சங்கீதத்துல 5வது வசனமா 6வது வசனம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்ன தொடரணும். அல்லேலூயா. நன்மை என்ன தொடரணும், கிருபை என்ன தொடரணும். நான் போகும்போது கிருபை என்னை தொடர வேண்டும். ஏன் தொடரணும், நான் தேவனுடைய பிள்ளை என்கிறதுனால. நன்மை என்ன தொடரணும். ஏன் தொடரணும்னா, நான் வேத வசனத்தை வாசிக்கிறதுனால, தியானிக்கிறதுனால, அதன்படி வாழ்கிறதுனால, என் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துகிறதுனால, என்னுடைய ஜெப ஜீவியம் தேவனோடு விட ஐக்கியப்பட்டிருக்கிறதுனால, நன்மை என்ன செய்யணுமா, தொடரணும். நன்மை தொடரணும், நன்மை தொடரணும். ஒரு நாள் என் ஊழிய பாதையில இன்னைக்கு நான் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது சில 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 விமர்சனங்கள், சில எதிரடையா இருக்கிற சில நபர்களுடைய வார்த்தைகள், கசப்பினால் உண்டான வார்த்தைகள், சில ஊழியருடைய வார்த்தைகள், சில விசுவாசிகளுடைய வார்த்தைகள், சில நண்பர்களுடைய வார்த்தைகள், சில உற்றார் உறவினர்களுடைய வார்த்தைகள் நம்முடைய குறைவுகளை சுட்டி காண்பிக்கும் போது, நம்மகிட்ட என்ன நன்மை இல்லையோ, எதுல நம்ம குறைவுபட்டு இருக்கிறோமோ அதுல நம்மளை ரொம்ப காயப்படுத்தி அவங்க பேசும்போதுல நம்ம என்ன செய்யணும், ஆண்டவன் எப்படி சிந்திக்க வச்சாரு, இதோ நான் உனக்கு மெய்ப்பனா இருந்தால் நன்மை அல்லவா உன்னை தொடர்ந்து இருக்க வேண்டும், நான் உனக்கு மெய்ப்பனா இருந்தால் கிருபை அல்லவா உன்னை தொடர்ந்து இருக்க வேண்டும். ஆனால் இன்று உன்னை எது தொடர்ந்து கொண்டிருக்கிறது, உன்னை எது தொடர்ந்து கொண்டிருக்கிறது? எகிப்திலிருந்து வெளியில வந்த பொழுது ஒருவேளை பார்வோன் உன்னை தொடர்ந்து வந்திருக்கலாம், ஒருவேளை உன்னை பயமுறுத்தி இருக்கலாம், எகிப்தின் சேனை உன்னை பயமுறுத்தி இருக்கலாம். ஆனால் செங்கடலை பிளந்த
பிளந்த எனக்கு அந்த செங்கடல்ல எகிப்தியர்களையும் எகிப்தின் ராஜாவையும் மூழ்கடிக்க தெரியும் என்று கர்த்தர் எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தாரு. அல்லேலூயா. ஆமா, எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வர தெரிஞ்ச எனக்கு எகிப்திய வல்லமை உன்னை துரத்தும் போது அதை சமுத்திரத்துல கவிழ்த்து போட எனக்கு தெரியாதா? சமுத்திரத்துல மூடி போட தெரியாதா? ஆனால் அவைகள் எல்லாம் உன்னை சமுத்திரத்தை தாண்டியும் கடல் தாண்டி உன்னை துரத்துகிறதென்றால் உன் ஜீவியத்துல நீ நடக்க வேண்டிய வழியில நடக்கலன்னா சமுத்திரத்தின் ஆழத்துல புதைக்கப்பட்ட அமிழ்த்தி போடப்பட்ட சில எகிப்திய வல்லமைகள் இன்றும் உன்னை பின் தொடர்கிறதென்றால் தேவ பிள்ளையே, உன்னை நீ நினைத்துக் கொள்ள வேண்டும், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறாரா? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறாரா? கர்த்தர் தான் என்ன மேய்க்கிறாரா? நான் தான் இந்த காரியத்தை செய்யறேனா? அடிக்கடி என் உள்ளத்தில் ஆவியானவர் கேட்கிற கேள்வி, இந்த ஊழியத்தை ஆண்டவர் தான் நடத்துறாரா? இந்த பிரசங்கத்தை ஆண்டவர் தான் பேசுறாரா? இந்த வார்த்தையை ஆண்டவர் தான் விளக்கம் கொடுக்கிறாரா? இந்த காரியத்துக்கு ஆண்டவர் தான் வெளிப்பாடு தர்றாரா? ஆராய்ந்து பார்க்கிற அனுபவம் இது ஊழியத்திற்கு மட்டுமல்ல, சொந்த வாழ்க்கைக்கு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காலத்துல இருக்கிறோம். அல்லேலூயா. லட்சோப லட்ச ஜனங்களுக்கும் ஊழியங்களுக்கும் நடக்கிற அற்புதங்கள் எனக்கு நடக்கலங்கிறதுக்காக கர்த்தரை நோக்கி அபயமிட்டு பிரயோஜனமில்லை. அல்லேலூயா. என் பக்கத்தில் இருக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு, என் பக்கத்தில் இருக்கிற ஊழியக்காரருக்கு கர்த்தர் நல்ல ஆத்துமாக்களை கொடுத்து, நல்ல சபையை கொடுத்து, நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். என்ன மாத்திரம் இப்படி வறட்சியான பாதையில நடத்துகிறார் என்றால், நடத்தப்படுகிற நான் இந்த எகிப்திய வல்லமைகளை ஜெயிப்பதற்கும் அவைகள் மூழ்கி போடப்படுகிற அந்த அனுபவத்துக்குள்ள தள்ளப்படுகிறதற்கு தேவனுடைய கிரிகளை நடப்பிக்கிற கோல்களை உடைய மனுஷனா மாறணும். அல்லேலூயா. மோசேயின் கோலுக்கு தண்ணி மேல ஒரு அதிகாரத்தை கொடுத்திருந்தார். மோசேயின் கோலுக்கு தண்ணி மேல ஒரு அதிகாரம் இருந்தது, பாறையின் மேல ஒரு அதிகாரம் இருந்தது. அது நீட்டப்படுகிற இடத்திலெல்லாம் தேவ கிரியைகள் வெளிப்பட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம சோர்ந்து போறதுக்கு காரணம், ஆபத்து காலத்துல உன் பலன் எப்படி இருக்குது? குறுகி இருக்கிறது. ஆபத்து வரும்போது குறுகி இருக்கிற பலன் ஏன் குறுகி இருக்குன்னா, நல்லா இருக்கிற காலத்துல நான் பலத்தை என்ன செய்து வைக்கல? சேர்த்து வைக்கல. நல்லா ஜெபம் பண்ண டைம் இருக்கிற டைம்ல நான் ஜெபிக்கல. கம்பேர் பண்ணி பார்க்கணும். எனக்கு ஏன் இந்த போராட்டம் அப்படின்னு ஆண்டுகிட்ட போய் நான் உட்கார்ந்தா அவர் எனக்கு வண்டியா கேள்வி கேட்பார். நீ எவ்வளவு நேரம் என் சமூகத்துல செலவு செய்தாய்? அல்லேலூயா. ஆமா, என் இருதயத்துல ஒரு நாள் நான் வாலிப நாட்கள்ல ஊழியத்தை துவங்கின நாட்கள்ல என்கிட்ட ஒரு ஊழியரை கொண்டு ஆண்டவர் திட்டமா பேசினார். நல்ல கவனிங்க. ஒரு 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 குறிப்பிட்ட கன்வென்ஷன் கூட்டத்துக்கு அழைக்கப்பட்டா 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுனா, 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுனா, 2 மணி நேரம் பிரசங்கம் ஒரு 4 முறை காலையில சாயங்காலம் செய்தால் ஒரு சபைக்கு அழைக்கப்பட்டா, அந்த சபையில போய் ஊழியத்தை நிறைவேற்றினால் இத்தனை ஆயிரம் ரூபாய் காணிக்க கிடைக்கும்னு நம்புகிற உன்னால என் சமூகத்துல உட்கார்ந்திருந்தா அதே ஆசீர்வாதத்தை அதை விட பல மடங்கு உனக்கு நான் கொடுக்க முடியுங்கிறது ஏன்பா உன்னால நம்ப முடியலங்கிற கேள்வியை கர்த்தர் என்னிடத்துல திட்டமாய் ஒரு நாள் கேட்டாரு. அல்லேலூயா. 2 மணி நேரம் பிரசங்கத்துக்கு மனுஷன் உன்னை அங்கீகரிச்சு உன் பிரசங்கத்தை பாராட்டி ஆண்டவர் எங்கூட பேசினாரு பாஸ்டர் அப்படின்னு ஒரு இத்தனை ஆயிரம் ரூபாய்களை உனக்கு காணிக்க கொடுக்கிறதுக்கு முடியும்னு சொன்னா, அந்த பிரசங்கத்தை, அந்த வெளிப்பாடுகளை, அந்த வெளிப்பாட்டின் வரங்களை கொடுத்த ஏன் சமூகத்துல நீ எவ்வளவு நேரம் அமர்ந்திருக்கிறாய்? அல்லேலூயா. நீ என் சமூகத்துல அமர்ந்திருக்கலன்னா உன் வாழ்க்கை பயணத்துல ஊழியத்துல குறைவுபடும் போது என்ன குறை சொல்ல வாய் திறக்க உனக்கு அருகதையே கிடையாதுன்னு கர்த்தர் என்ன அன்னைக்கு ஆபரேட் பண்ணாரு. அல்லேலூயா. குறை சொல்ல வாயை திறந்துடாத. ஊழியத்துல நன்மை இல்லையே, ஊழியத்துல அது நடக்கலையே, வாய் திறக்காத. என் சமூகத்துல அமர்ந்துரு. எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிற? எவ்வளவு நேரம் ஜெபிக்கிற? எவ்வளவு நேரம் என்கிட்ட பேசுற? எவ்வளவு நேரம் ஏன் சத்தத்தை கேட்கிறடா நீ? கர்த்தர் கேட்கிற கேள்வி அது. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்மோட பேசுற வார்த்தை இந்த நாள்ல பிரசங்கத்தினுடைய தலைப்பு இதோ, யார் பலனை நீ பற்றி இருக்கிறாய்? அல்லேலூயா. யாருடைய பலத்தை நீ பற்றி இருக்கிறாய்? ஏசாயா கேட்கிறாரு. ஏசாயாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட பேசும்போது, என் ஜனமே, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நீ கவனி, இதோ அவன் என்னை என்ன செய்யணும்? அந்த வசனத்தை வாசிங்க. அவன் என்னை, ஏசாயா 27:5, அவன் என்னுடைய பலனை என்ன செய்யணும்? பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா.
கர்த்தர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? இந்த வெள்ளிக்கிழமை தூர தேசத்திலிருந்து இந்த வசனத்தை கவனிக்கிற தேவ பிள்ளையே, நீ கர்த்தரின் பலத்தை பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பலத்தை பற்றி கொள்ளணும், உன் சுய பலத்தை அல்ல, உன் சுய ஞானத்தை அல்ல. ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியத்தை சொல்றேன். ஊழிய பயணத்துல பாட்டு பாடுனா அல்லது ஆராதனை பண்ணுனா, இசைக்கருவிகளை நல்லா வாசித்துட்டா அல்லது சில பிரசங்க வரங்களை வச்சிருந்தா ஜனக்கூட்டம் வந்துரும், ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டுருவாங்கன்னு நம்பின காலம் ஒன்று இருந்தது. ஆனா ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், இவைகள் மாத்திரம் ஜனங்களை கொண்டு வராது. ஆத்தும பாரம் உள்ளவன், ஆத்துமாக்களுக்காய் திறப்பில நிற்கிறவன், ஆத்துமாக்களுக்காய் கண்ணீர் வடிக்கிறவன், தன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட ஆடுகளுக்காக திறப்பிலே நிற்கிறவன், தன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட ஆத்துமாக்களுடைய விடுதலைக்காக ஜீவன் போகிறவரை நீ முழங்கால் போடு. அல்லேலூயா. அந்த முழங்கால அந்த சில ஆடுகள் உன்னை விமர்சனம் பண்ணலாம். உன் ஜெபம் என்ன பாஸ் ஜெபம் பண்ணிட்டாருன்ற கூட வார்த்தை கூட உன் காதுகள்ல கேட்கலாம். ஆனா என் சமூகத்துல நீ அமர்ந்திருந்தா அந்த ஜனங்களுக்கு மட்டுமல்ல விடுதலை, இந்த தேசத்துக்கே நான் விடுதலையை கொடுப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை அவ்விதமாகவே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். நம்பர் 1, ஆண்டவர் தமது பலத்தை பற்றி கொள்ள அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நிறைய நேரத்துல நாம சுயபலத்தை பற்றி கொள்கிறோம், அதுல இருந்து நம்ம விடுவிக்கப்படணும். சுயபலன், நமக்கு இருக்கிற கான்டாக்ட், நமக்கு இருக்கிற சில நல்ல நபர்களோடு செல்வந்தர்களோடு இருக்கிற தொடர்பை வச்சு அல்லது சில ஒரு பினான்சியலா அல்லது சில அரசியல் ரீதியா இதை செஞ்சதுனால அதுல ஒரு விடுதலை வந்துடும் நம்ம நினைக்கிறோம். அது எல்லாம் நம்மளுடைய அறிவீனம் என்று பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. பைபிள்ல வாசித்து பாத்தீங்கன்னா இதுல இருந்தெல்லாம் கர்த்தர் நம்மை விடுவிக்க விரும்புகிறார். சங்கீத புத்தகத்துல 52ஆம் சங்கீதம் நினைக்கிறேன், வாசியுங்கள். சங்கீதம் 52, அதுல எப்படிப்பட்ட ஒரு நபரா நான் இருக்கணும்னு பைபிள் சொல்லுது பாருங்க. சங்கீதம் 52:7 என்ன சொல்லுது? வாசிங்க வேகமா. யாரை தன் பலனாக எண்ணல, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. தேவனை தன்னுடைய என்னவா எண்ணல. கவனிங்க நல்லா. தெய்வத்தை தன்னுடைய பலனாக எண்ணாத எந்த மனுஷனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது இல்லை. அல்லேலூயா. ஆமா, அவங்க ஊழியக்காரங்களாவே இருந்தாலும் தன் திறமைய, வரங்களை, ஞானத்தை, ஜனங்களை, சபைய, தனக்கு இருக்கிற ஒரு ஜாதிய பின்புலத்தை நம்புற எவனையும் அவர் ஆசீர்வதிப்பதில்லை. அல்லேலூயா. ஒருத்தர் ரொம்ப நல்ல ஜெபிக்கிறேன்னு தனக்குள்ள சுயபலன் இருந்துச்சு, சுயத்துல அப்படி நினைச்சான் நான் ரொம்ப நல்ல ஜெபிக்கிறேன் அப்படின்னா அவன் சொந்த ஜபத்துல கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறது இல்லை. அல்லேலூயா. ஜபத்துக்கும் பரிசுத்த ஆவியானுடைய துணை தேவை. ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார் தாவீது கிட்ட, ஒருத்தன் ஆசீர்வதிக்கப்படணும், விடுவிக்கப்படணும்னா அவன் செய்ய வேண்டிய காரியம் 52ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்துல எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இதோ தேவனை தன் பலனாக என்ன செய்யல. சில நேரத்துல ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தின் நன்மைகளை ஏன் தாமதிக்கிறார் அப்படின்னா, ஆசீர்வாதம் ஏன் பெருகல, ஏன் எனக்கு இன்னும் நன்மைகள் வந்து சேரலைன்னா அவர் என் இருதயத்தை பார்க்கிறார் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். அல்லேலூயா. ஆமா, அந்த வசனத்தினுடைய அடுத்த வரி இப்படி சொல்லுகிறது, அவன் தன் தேவனை தன் பலனாக என்ன செய்யாமல் எண்ணாமல் தன்னுடைய செல்வ பெருக்கத்தை என்ன செய்தான், நம்பி. என்ன நம்புறான்? தன் செல்வத்தை நம்பி அப்படின்னு எழுதப்படல. செல்வம் இப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறது? பெருகி கொண்டிருக்கிறது. ஒரு காலத்துல பேக்கெட்ல வைக்க பணம் இல்லை, இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, பேங்க்ல போட்ட பணம் வட்டி வந்து அந்த வட்டிக்கு வட்டி பெருக பெருக இவனுக்கு ஆசையெல்லாம் அதன் மேல போக போக போக. இது உலக பிரகாரமான மனுஷனுக்கு மட்டுமல்ல, ஊழியத்துல ஆண்டவர் ஜனங்களுக்கு, ஊழியர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார்? ஊழியத்தில் ஜனப்பெருக்கம் உண்டாகும் போது ஒரு ஊழியன் செய்ய வேண்டிய வேலை, ஜனங்கள் பெருகிட்டாங்கன்னு ஜனங்களோட போய் நேரம் செலவிடக்கூடாதாம். அந்த ஊழியன் தன்னிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக தேவ சமூகத்திலே நேரம் செலவழிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நன்மைகளை ஆண்டவர் அல்லையா எனக்கு கொடுத்தாரு?
இந்த நன்மைகளை என் பிரசங்கத்தை கேட்கறதுக்கு ஒரு காலத்தில் ஆட்கள் இல்லை, ஆனா இவ்வளவு ஜனங்களை ஆண்டவர் தானே கொண்டு வந்தாரு. அவர்களுக்காக நான் தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டும். வீடு வீடா போய் வீடு வீடா உட்கார்ந்து அவங்களிடத்துல கதை பேசுகிற ஊழியனா இருக்கிறவன் அவன் உலக பிரகாரமான ஊழியத்தை செய்கிறவன். ஆனால் ஆண்டவருடைய வெளிப்பாடை பெற்றுக்கொள்ற ஊழியம் என்ன செய்வான் தெரியுமா? ஒவ்வொரு நாள் ராத்திரியிலும் ஒவ்வொரு வசனங்களை வாசிக்கும் போதும் ஒவ்வொரு குடும்பங்களை தனக்கு முன்பதாக நிறுத்தி, கர்த்தாவே இந்த குடும்பங்களுக்கு நீர் நியாயம் செய்ய வேண்டும், நீதி செய்ய வேண்டும் என்று உங்க குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் அப்படி நினைக்கிறாங்களோ இல்லையோ, ஒரு ஊழியனை கத்தரப்படி ஜெபிக்க வைக்கிறாரு. அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீதை கத்தர் எப்படி ஜெபிக்க வைக்கிறார் பாருங்க. ஒரு மனுஷன் எப்போ தேவனை தன் பலனா எண்ணாம போறான் தெரியுமா? தன் செல்வம் பெருகுகிற போது, தன் செல்வம் பெருகும் போது அவனால ஆண்டவரை தன்னுடைய பலனா நினைக்க முடியல. நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிற ஒன்னே ஒன்று அதுதான், ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வதிக்கும் போது எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுக்கிற இருதயத்தை தாங்க. பகிர்ந்து கொடுக்கிற இருதயம். நம்ம கிட்ட காசு தேவை அப்படிங்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட லிமிட்டை எனக்கு கற்றுக் கொடுத்துட்டு அந்த லிமிட்டுக்குள்ள இருக்கிற பணத்தை மட்டும் எனக்கு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் உங்க ராஜ்யத்தின் பணிக்காக உங்க நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கொடுக்க எனக்கு இருதயத்தை தந்து ஆசீர்வதியும். இருதயத்தை தந்து ஆசீர்வதியும். அல்லேலூயா. எனக்கு 2000 ரூபாய் வருமானம் வரும்போது இருக்கிற அந்த நினைவுகள் எனக்கு 2 லட்சம் ரூபாய் வரும்போது இருக்கணும். அப்படின்னா 2000 ரூபாய் வரும்போதே தேவனுக்காக இருதயத்தை மாற்றி தேவனுக்காக பிரயாசப்படுகிறவனாக நான் மாறணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? பவுல் அங்க தாவீது சொல்லி கொடுக்கிறாரு, தன் செல்வ பெருக்கத்தை அவன் நம்பினான், தேவனை எண்ணாமல் போனான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எதை நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? சுயம். நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன். பிளான் எல்லாம் பயங்கரமா இருக்கும். எனக்கும் ஊழியத்துல நிறைய திட்டம் இருக்கு பாருங்க. எனக்கும் ஊழியத்துல நிறைய திட்டம். அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதை வாங்கிடணும், இது பண்ணிடணும், இடத்தை வாங்கிடணும், இத்தனை 1000 ஜனங்களை கொண்டு வந்துடணும், இத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும், இத்தனை பேரை சபைக்குள்ள கொண்டு வந்துடணும். இதெல்லாம் திட்டங்கள் இருக்கலாம். திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் தேவ சமூகத்தில் நான் அமர்ந்திருக்க வேண்டும். அமரலன்னா அம்மன் ஜல்லிக்கு கூட பிரயோஜனம் படாது. அல்லேலூயா. ஒரு வாரம் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்த வாரம் அதுக்கு 4 மடங்கு காசு நம்ம கிட்ட இருந்து போயிடும், 4 மடங்கு விரயமாயிடும். இது ஊழியத்தில் நான் கற்றுக்கொண்ட ஒரு ரகசியம். அல்லேலூயா. பிசாசு நம்ம ஜெபிக்க விடாம தடை பண்ணுவான். அதிகமா ஜெபிக்கிற வாரத்தில் ஜனங்களே வரவிட மாட்டான். அப்ப சோர்ந்து போயிட்டா அதுக்கப்புறம் வருவான் பாருங்க. அதுக்கப்புறம் ஜனக்கூட்டம் வந்தோடனே நம்ம நினைச்சுக்கிறோம் ஜோம் பண்ணாதான் ஜனக்கூட்டம் வர மாட்டேங்குது. ஆனா ரகசியம் என்ன தெரியுமா? ஜெபிக்கும் போது உண்டாகிற தடை அவன் நம்முடைய சபையின் எல்லைகளில் அவன் வெளியேறுகிறான். அல்லேலூயா. ஜெபிக்கும் போது உனக்கு ஆசீர்வாதம் தடைபடுகிறது என்றால் உன்னுடைய ஜீவியத்தின் எல்லைகளிலிருந்து சத்துரு வெளியேறும் போது அவன் சில நன்மைகளை தடுக்க தான் செய்வான். அந்த நேரத்தில் தான் நீ அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். சங்கிலிகள் கட்டப்பட்டிருக்கும் போதுதான் பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்க? கர்த்தரை துதித்தார்கள். நம்ம எப்போ துதிப்போம் ஆண்டவர்கிட்ட சொல்றோம் தெரியுமா? ஆண்டவரே எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு ஸ்பீக்கர், ஆம்பிளிஃபர், மைக்கு எல்லாம் வச்சு நல்ல ஏசிலாம் போட்டு கொடுத்தீங்கன்னா நானும் என்ன பண்ணுவேன்? நல்லா துதிப்பேன்றோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, சிறைச்சாலையின் அனுபவத்துக்கு நடுவுல சாப்பாடு இல்லாம இருக்கும் போது, நல்ல துணி இல்லாம நிர்வாணமா உட்கார்ந்து இருக்கும் போது, அந்த டைம்ல கைகள்ல சங்கிலிகள் கட்டப்பட்டிருக்கும் போது, சவுக்கடிகள் முதுகுல உடம்புல எல்லாம் பயங்கரமா ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கும் போது, வாயிலிருந்து ஒரு துதி சப்தம் வெளியில வரணும். அந்த துதியின் சப்தம் சிறைச்சாலை கதவுகளை அசைக்குயா. அந்த துதியின் சப்தம் உன் கைகள்ல மாட்டப்பட்டிருக்கிற நன்மைகளை ருசிக்க வேண்டிய உன் கைகளை எங்கெல்லாம் சத்துரு சங்கிலியில கட்டி வச்சிருக்கிறானோ அந்த சங்கிலி அவிழ்க்கப்படணும்னா, அந்த சங்கிலியை கட்ட உடைக்கணும்னா உன் ஜீவியத்துல துதி வெளிப்படணும். அதுக்கு நீ என்ன செய்யணுமா? சுய பலத்தை பற்றி கொள்ளக்கூடாது. தேவ பலத்தை என்ன செய்யணும்? அல்லேலூயா. எசாயா 27:5 என்னங்க வாசித்தோம்? அவன் என் பலத்தை, அப்படிதானங்க வாசித்தோம்? வாசிங்க. இல்லாவிட்டால் அவன் என்னுடைய பலனை என்ன செய்து கொண்டு பற்றி கொண்டு, அவன் என் பலத்தை பற்றி கொள்ளணும். இந்த பகல் நேரத்தில் வசனத்தை கவனிக்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு பகல்ல உன்னை பரிசோதித்து பார். நீ யாருடைய பலத்தை பற்றி இருக்கிறாய்? யார் பலத்தை பற்றி இருக்கிற? சோதனை வரும்போதுதான் தெரியும்.
சோதனை வரும்போது சில நபர்கள் உங்களுக்கு உதவி செய்தேன்னு சொன்னவங்க அப்படியே அந்த உதவி செய்யலன்னு நம்ம முகம்லாம் வாடிடுது. சில காரியம் நடக்கல, சில காரியம் நிறைவேறல. நம்ம மனுஷன் சொன்ன வாக்குறுதியை நம்பக்கூடாது, அரசியல்வாதி சொல்ற வாக்குறுதியை நம்பக்கூடாது. நம்ம நம்ப வேண்டிய ஒரே ஒரு வாக்குறுதி, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின் மேல உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. அவர் தான் மாறவே மாட்டார். அல்லேலூயா. நீதிமொழிகளின் புத்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 4வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. நீதிமொழிகள் 23:4 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 23:4 என்ன சொல்லுது? ஐஸ்வர்யவான ஆக வேண்டும் என்று என்ன செய்யாத, நீ என்ன பண்ணாத, ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று நீ பிரயாசப்படாதப்பா. சுய புத்தியின் மேல அப்படின்னு என்ன அர்த்தம்? ரெண்டு புத்தி இருக்கு மனுஷனுக்கு. ஒன்று சொல்லுவாங்கல்ல, இவனுக்கு சொல் புத்தி இல்லை, சுய புத்தியில போறவன் அது ஒரு மாதிரி நடப்பான். சொல் புத்தி இருக்கிறவன் நிறைய பேர் சொல்றதை கேட்டு கேட்டு குழம்பி போறவன் இருக்கிறான், சரியா பிரயாணப்படுறவன் இருக்கிறான். ஆனா தேவன் சொல்லுகிறதை கேட்கிற புத்தி உடையவன் தான் அவருடைய பலத்தை பற்றி கொள்ள முடியும். அல்லேலூயா. ஏசாயா 27 வாசிக்கிறோம், அவன் என்னுடைய பலத்தை பற்றி கொள்ளணும். உலகத்துல நிறைய பலன் இருக்கு. ஆள் பலம் இருக்குது, அரசியல் பலம் இருக்குது, பண பலம் இருக்கிறது, சொந்த பந்தங்களை கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு முன்னால நிறுத்துறதுக்கு அது ஒரு பலம், நண்பர்களை கூட்டிட்டு வந்து நிறுத்துறது அது ஒரு பலம், தெரிந்தவர்களை வச்சு சில காரியங்களை சில கிரியைகளை மறைமுகத்துல நடப்பிக்கிறது அது ஒரு பலம். இவைகளெல்லாம் ஒரு விதமான பலமா இருந்தாலும், நீ எல்லா கிரியைகளையும் எல்லா பலத்தையும் மேற்கொள்ளுகிற ஒரு பலம் இருக்கிறது. அந்த பலம் தான் தேவனுடைய பலன். அந்த பலனை நீ பற்றி கொள்ளணும்னு கர்த்தர் சொல்றாரு. சுய புத்தியின் மேல என்ன செஞ்சிடாத, சாயாத, மத்தவன் பேச்ச கேட்காதப்பா. அவன் உனக்கு என்ன ஐடியா கொடுப்பான்? ஐஸ்வர்யவானாவது எப்படி, லட்சங்களை சம்பாதிப்பது எப்படி, கோடிகளை குவிப்பது எப்படி. யூடியூப்ல நிறைய வீடியோ இருக்கு, எத்தனை வீடியோ இருக்கு. அதெல்லாம் பார்த்தவன் எத்தனையோ பேர் கோடீஸ்வரன் ஆகலாம் பாருங்க. எவனுமே ஆக மாட்டான். ஏன்னா அவனுக்கு வருமானம் வர்ற வரைக்கும் அவன் அந்த கடையை ஓட்டிக்கிட்டே இருப்பான். ஒரு சமீபத்தில் பாருங்க, ஒரு 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 பயங்கரமான ஆன்லைன் ஆடு விளம்பரம் பார்த்தா அவங்களுக்கு காசுனாங்க. எல்லாரும் போய் காசை கட்டி கட்டி சேர்ந்து எல்லாம் குமிஞ்சாங்க. இப்போ லட்சக்கணக்கான பேர் ரோட்ல நின்று போராடுறாங்க. நான் கட்டின பணத்தை திருப்பி எனக்கு செஞ்சிரு, எனக்கு தந்துரு. அவங்க திருப்பி இன்னொரு கேஸ் அவன் போட்டிருக்கான் பாருங்க. அவன் என்ன கேஸ் போட்டிருக்கான்னா, இவ்வளோ ரூபா நீ கட்டினதுக்கு இவ்வளோ கேள்வி கேட்குறிய, நீ ரூபாயே கட்டாத போது வெறும் ஆடு மட்டும் நீ பார்த்தப்போ உனக்கு எத்தனை ஆயிரம் ரூபா நான் அள்ளி தந்தேன், அதெல்லாம் முதல்ல நீ எனக்கு திருப்பி தானே அவனுக்கு திருப்பி கேஸ் போட்டிருக்கிறான். ஆனால் பைபிள் சொல்லுது, தேவன் தருகிற ஆசீர்வாதம், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை, அதனோட என்ன இல்லை, வேதனை இல்லை. மனுஷன் தர்ற ஆசீர்வாதம் அதுல ஐஸ்வர்யம் வருமானு கேட்டா வரும், ஆனா அதுல என்ன உண்டு? வேதனை உண்டு, வேதனை உண்டு. ராத்திரில தூங்க முடியாது. இன்னைக்கு நீங்க 500 ரூபாய் சம்பாதிச்சாலும் நிம்மதியா தூங்கலாம், 2000 ரூபாய் சம்பாதிச்சாலும் நிம்மதியா தூங்கலாம். அந்த நித்திரையை கர்த்தர் உனக்கு தருகிறார். நாளை 1 லட்ச ரூபா வந்தா பரவாயில்லையேன்னு இருக்குதா? 1 லட்ச ரூபா வரும்போது ராத்திரில தூங்க முடியாது, உடம்புல வியாதி அதிகமா இருக்கும். உன் தட்டில் வைக்கப்படுகிற உணவுகளில் எந்த உணவையும் சாப்பிடக்கூடாதுன்னு மருத்துவர்கள் சொல்லியிருப்பாங்க. கஞ்சி மட்டும்தான் குடிக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி வாழ்வதை விட சிறிய வருமானத்தில் அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு தேவ பலத்தில் வெளியே வருவதற்கு கர்த்தரோடு கூட நீ செய்து கொள்வாயானால் அவர் உன்னை ஐஸ்வர்யவானாக மாற்றுகிறதற்கு வல்லமை உள்ளவர். ஐஸ்வர்ய சம்மனர் என்று கர்த்தர் எதை குறித்து பைபிள்ல அவரை குறித்து வேதம் சொல்லுது அப்படின்னா, உலகத்தில் உள்ள சம்பத்துக்களை கொண்டு ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, என்னை பரிசுத்தத்தில் அவர் ஐஸ்வர்யவானாக மாற்றுகிறார். ஆமென். தேவனுடைய அறிவில் நான் ஐஸ்வர்யவானா மாறணும், தேவனுடைய பலத்தில் நான் ஐஸ்வர்யவானா மாறணும், ஜபத்தில் ஐஸ்வர்யவானா மாறணும், கிருபையில் ஐஸ்வர்யவானா மாறணும், அபிஷேகத்தில் ஐஸ்வர்யவானா மாறணும். ஐஸ்வர்யவான் 500 ரூபாய் கட்ட கீழே விழுந்தாலும் அது அவனுக்கு குறைவை ஏற்படுத்தாது. ஆனா நம்ம 500 ரூபாய் தொலைச்சிட்டா அது பெரிய ஒரு குறைவை நமக்கு ஏற்படுத்திடும் இல்லையா? அம்பானிக்கு பாருங்க, ஒரு 500 ரூபாய் ஒரு பாக்கெட்ல காணாம போயிடுச்சு அல்லது செலவாயிடுச்சுன்னா அவருக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா கோடான கோடி ரூபாய் இருக்குது. ஏன்னா அவர் அந்த நாள் ஐஸ்வர்யவான், இந்த பூமிக்குரிய ஐஸ்வர்யவான். பரிசுத்த வேதம் சொல்லுது, ஒரு ஜெபம் செய்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெபித்து ஜெபித்து தன் ஜீவியத்தில் நன்மைகளை சேர்த்து வச்சிருந்தா, சத்துரு சில நன்மைகளை திருடினாலும் அவன் குறைவுபட மாட்டான். விசுவாசத்தில் அவன் பலப்பட்டுக்கிட்டே இருக்கணும்.
விசுவாசத்துல நம்ம அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும், அபிஷேகத்துல அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த உலகத்துல என்ன சுத்தி இருக்கிற ஒரு கூட்டம் உட்கார்ந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது, டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது, மொபைல்ல மூழ்கி கிடக்கும் போது, உலக பிரகாரமான சிற்றின்பங்கள்ல மூழ்கி கிடக்கும் போது, உங்களை என்னையும் கர்த்தர் தேவ சமூகத்துல உட்கார வைக்கிறார்னா நமக்கு கர்த்தர் ஏதோ ஒன்றை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் பலத்தை பற்றி கொள்ள வேண்டும், பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆம், அதுல ரொம்ப முக்கியமான காரியம். சங்கீத புத்தகம் 84ஆம் சங்கீதம் வாசிங்க வேகமா. 84ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை ஒருத்தர் வேகமா வாசிங்களே. சங்கீதம் 84:5 இப்படி சொல்லுகிறது, வாசியுங்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களிலே செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆமா, கவனிங்க நல்லா. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் பாக்கியவான். உம்முடைய பலன் இல்ல, உம்முடைய பலத்தை பெற்றுக் கொள்ளுகிறவன், உமக்குள்ள பலன் கொள்ளுகிறவன். ஜெபம் பண்ணும் போது எனக்கு ஒரு பலன் கிடைக்குதுயா அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா அவன்தான் பாக்கியவான். ஒரு 5000 ரூபாய் பேக்கெட்ல இருக்கும்போது ஒரு பலனா இருக்குது அப்படின்றவன் இல்ல பாக்கியவான். நல்ல கவனிங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது ஒரு 100 பேர் என்ன மரியாதை கொடுக்குறாங்கன்னா அதை நினைச்சு சந்தோஷப்படுறவன் இல்ல பாக்கியவான். எனக்கு கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்திருக்கிறார், திருமணத்தை கொடுத்திருக்கிறாரு, வாகனத்தை கொடுத்திருக்கிறார், வியாபாரம் கொடுத்திருக்காரு, ஊழியம் கொடுத்திருக்கிறாரு, செல்வத்தை கொடுத்திருக்கிறாரு, இதெல்லாம் பாக்கியவான் பைபிள் சொல்லல. யாரெல்லாம் தேவ சமூகத்தில் போய் அவரை தன் பலனாக நினைத்து பலத்திலே பெருகுகிறார்களோ அவர்கள் தான் யாரு? பாக்கியவான்கள். எல்லாரும் சொல்லுங்க, யாரு? நாம் பாக்கியவான் ஐயா. தேவ சமூகத்தில் விசுவாசத்தில் நடக்க வேண்டிய நாம், தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் எனக்கு திட்டவட்டமா பேசின பிற்பாடும் என்னுடைய இலக்கை நோக்கி பயணப்பட வேண்டிய நான் சுவண்டு போய் உட்கார்ந்திருந்தான் நான் பாக்கியவான் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் பேசிட்டார், உன் போராட்டம் இதுதான்ப்பா, நீ இதை நோக்கி பயணப்படு. அல்லேலூயா. நிறைய பிரச்சனை வரதான் செய்யும், நிறைய குழிகளை நீ பார்க்க தான் வேணும், சில மேடுகளை நீ பார்க்க தான் வேண்டியிருக்கும். ஆனாலும் உனக்கு நான் மான் கால்களை தருவேன், மான் கால்களை தருவேன். அல்லேலூயா. மல்கியா புத்தகத்தில் வாசிக்கிற அவர் உன் கால்களை, ஆபகுக்குள்ள வாசித்தோம் இல்லையா, அவர் உன் கால்களை என்ன கால்களை போலாக்குகிறார்? மான் கால்களை போலாக்குகிறார். எதுக்குயா? பள்ளத்துல விழுந்தாலும் ஸ்பிரிங் மாதிரி இருக்கிற மானுடைய கால்கள் பள்ளத்திலிருந்து வெளியில கொண்டு வந்துடும். அல்லேலூயா. நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காடுகளுக்குள்ள போகிற அந்த டிராக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த ஊட்டி தாண்டி உதகமண்டல ரோட்ல இருந்து அந்த குண்டல்பேட் ரோடு, இங்க திம்பம் மலைப்பாதை, அப்புறம் அந்த பெரம்பலூர் பக்கத்துல இருக்கிற அந்த பைபாஸ்ல எல்லாம் போகும்போது மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு போகக்கூடிய மான்கள் ஓடும்போது பாத்தீங்கன்னா ஸ்பிரிங் எல்லாம் தோத்துரும். இந்த மான் துள்ளுகிற ஒரே ஒரு ஜம்ப்ல 30 அடி ரோட அழகா கிராஸ் பண்ணிடும். இவ்வளவு பெரிய அகலத்தை ஒரே துள்ளுல ஜம்ப்ல கிராஸ் பண்ணிடும். அதனாலதான் ஃபாரஸ்ட் ஏரியால ரொம்ப ஸ்லோவா கார்ல போங்கம்மாங்க. அப்பதான் நான் நினைச்சேன், அந்த வசனத்தை நினைக்கும் போது அவர் உன் கால்களை என்ன கால்களை போலாக்குகிறார்? மான் கால்கள். மான் கால்கள்னா இவ்வளோ தூரம் போகணுமா, இவ்வளோ பாடுகளை சகிக்கணுமா அப்படிலாம் மான் நினைக்கிறதே கிடையாது. 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு பச்சை பசேல்னு ஒரு இடம் தெரியுதுன்னா, மான் ஓட ஆரம்பிச்சதுன்னா அடுத்த நிமிஷமே அது அங்க போய் நிற்கும். அல்லேலூயா. உனக்கு தேவனுடைய பலன் உன் கால்கள்ல இறங்குச்சுன்னா, உன் கைகள்ல இறங்கினால் நீ ஆசீர்வாதங்களை தேடி ஓடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உன்னை ஆசீர்வாத தண்டை போய் சேருகிற வரையிலும் அவருடைய பலன் உனக்கு போதுமானது. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன். எல்லாரும் சொல்லுங்க, எந்த மனுஷன்? உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன். அல்லேலூயா. வியாபாரத்துல, தொழில்ல, வருமானத்துல, அன்புல, ஐக்கியத்துல, சமாதானத்துல, சந்தோஷத்துல எப்பொழுதெல்லாம் குறைவு வருகிறதோ, பலவீனம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் செய்ய வேண்டிய ஒன்றுக்கு இருக்கிறது. நான் அவரிலே பலன் கொள்ள ஆரம்பிக்கணும். ஒரு தேவ பிள்ளை அதை செய்யணும். அல்லேலூயா. அதை செய்ய மறுக்கிறவனுக்கு தான் டென்ஷன் வரும், அதை செய்ய மறுக்கிறவனுக்கு தான் கோபம் வரும். கவனிங்க, எப்போ எனக்கு ரொம்ப இயலாம வரும் தெரியுமா? நான் எப்பவெல்லாம் தேவ சமூகத்தில் அமர மறுக்கிறேனோ அப்பவெல்லாம் போராட்டம் அதிகரிக்கும். அல்லேலூயா.
பைபிள் சொல்லுது, இந்த உலகத்துல போராட்டம் உனக்கு உண்டு. தேவனுடைய உபதேசத்துல முக்கியமான உபதேசம், எப்ப நீ இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, இந்த உலகத்துல செத்த பிறகு ஒரு வாழ்க்கை ஒண்ணு இருக்கு, அதை நினைச்சுக்க. அந்த செத்த பிறகு நீ வாழ போற வாழ்க்கைக்கு தான் இந்த ஓட்டத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். ஆமென். சொற்பமான நாட்கள், சொற்பமான நாட்கள். 70 வருஷம் ஆயுள் காலத்தையே நீங்க நாட்களா பிரிச்சு போட்டீங்கன்னா சில 1000 நாட்கள் தான் வருது. அல்லேலூயா. 70 வருஷமே, 70 வருஷமே. அப்போ குறிப்பிட்ட நாள் தான் நம்ம வாழ போறோம். அந்த குறிப்பிட்ட நாட்களை விரயம் பண்ணாம தேவனை தன் பலனா எண்ணுகிற கிருபையிலே நான் வளர வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவனில் பலன் கொள்ளுகிற அனுபவம். சங்கீத புத்தகம் 138ஆம் சங்கீதம், அதுல 3வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னு சொன்னா, பைபிள்ல இருக்கிறவங்க வேகமா எடுத்து வாசிங்க. சங்கீதம் 138 3. அல்லேலூயா. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு என்ன செய்தீர்? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. எனக்கு என்ன அருளினீர்? மறு உத்தரவு அருளினீர். என்னுடைய ஆத்துமாவில என்ன தருகிறீர்? சத்தமா சொல்லுங்க. என்னுடைய ஆத்துமாவில என்ன தருகிறீர்? இந்த உலகத்தில் உள்ள மருத்துவர்கள் கொடுக்கிற மருந்து சரீரத்துக்கு மட்டும்தான் பலன் கொடுக்கும். ஆனால் இந்த உலகத்தில் உள்ள எந்த மனுஷனாலையும் ஆத்துமாவை பலன் செய்ய வைக்க முடியாது. அல்லேலூயா. உங்க ஆத்துமாவுக்கு பலன் வேணும்னா நீங்க இந்த உலகத்துல நேசிக்கிற எவ்வளவு பெரிய ஆளு எவ்வளவு நேரம் உங்களுக்கு ஆறுதல் சொன்னாலும் ஆத்துமாவுல பலன் வராது. அவங்க படுகிற அனுதாபங்கள் நமக்கு பலன் கொடுக்காதியா. அவங்க ஊழியக்காரங்களாவே இருந்தாலும் அவங்க சொல்லுகிற வார்த்தை மனுஷிகமாய் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்தா அதுவன் ஆவியை ஆத்துமாவை பலப்படுத்த முடியாது. 138ஆம் சங்கீதத்துல 3வது வசனத்துல தாவீது சொல்லுகிறார், இதோ நான் கூப்பிட்ட நாள்ல எனக்கு நீங்க மறு உத்தரவு பதில் கொடுத்தீங்க, என் ஆத்துமாவிலே நீர் பலன் தந்தீர். அப்ப ஆத்துமாவில் இருக்கிற பலவீனம் தாவீதுக்கு தெரியுது. இந்த பிரச்சனைக்கு காரணம் என் ஆத்துமாவில் பலவீனமா இருக்கிறேன். இந்த போராட்டத்துக்கு காரணம் ஆத்துமாவில் பலவீனமா இருக்கிறேன். இந்த கண்ணீருக்கு காரணம் நான் ஆத்துமாவில் எப்படி இருக்கிறேன்? பலவீனமா இருக்கிறேன். இந்த நன்மை தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது. காரணம் என்ன? ஆத்துமாவில் பலவீனம். ஆத்துமாவில் வந்த பலவீனம். என் ஆத்துமாவில் வந்த பலவீனத்தை இனம் கண்டு கொள்ள வேண்டும் என்றால், இனம் கண்டு கொள்ளணும்னா சம்டைம்ஸ் நம்ம ஒரு மருத்துவர்கிட்ட போறோம் அப்படின்னா, சாதாரண தலைவலி காய்ச்சல் அப்படின்னா ஒரே இன்ஜெக்ஷன்ல சரியாகுது. அதே டாக்டர்கிட்ட தான் போய் மறுபடியும் சொல்றோம், டாக்டர் நீங்க ஊசி போட்டீங்க ஆனா மறுபடியும் காய்ச்சல் வருது அப்படின்னு மறுபடியும் சொன்னா அவர் மறுபடியும் அதே ஊசியை போட மாட்டாரு. உடனே அடுத்தது என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு? பரிசோதனைக்கு அனுப்புகிறார். ஏன் பரிசோதிக்கிறார்? இந்த மருந்துக்கு கட்டுப்படாத வேற ஏதோ ஒரு கிரியை உள்ள இருக்கிறது, அதை கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த ஒரு மருந்தை உள்ள அனுப்பணும். உன் ஆவியில ஆத்துமாவில திரும்ப திரும்ப நன்மைகள் தடைபட்டு கொண்டே இருக்குது அப்படின்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாம தடை வந்து கொண்டே இருக்குது. நன்மை பக்கத்துல போன உடனே நன்மை காணாம போகுது. உன்னை பார்த்த உடனே நன்மை பறந்து ஓடுது அப்படின்னா ஏதோ ஒரு கிரியை என்னிடத்துல ஒட்டி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. வை இந்த லோக்கல்ல இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் பாருங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்க்குறாங்க. 2 வாரத்துக்கு மேல பேஷண்ட் ஒரு அன்கண்டிஷன் ஆன உடனே வேகமா சொல்றாங்க, இல்ல இது கொஞ்சம் குணமாக்க முடியாத சில வைரஸ், இது கண்டுபிடிக்க முடியாத ஒரு வைரஸ், இது இந்த இடத்துல போய் இந்த குறிப்பிட்ட மருத்துவமனையில இந்த ஸ்கேன்ல பார்த்தாதான் தெரியும்னு சொல்றது போல நீ தேவ சமூகத்துல சாதாரணமா ஜெபிக்கிற நாட்கள் இது வல்ல. உன் இருதயத்தை உன் ஆத்துமாவை தேவனிடத்துல ஊற்றி ஜெபிக்கிற அனுபவத்துல நீ இந்த நாட்கள்ல வந்திருக்கிறாய். அல்லேலூயா. தாவீது சங்கீதத்துல சொல்ற, ஆண்டவரே என் ஆத்துமாவை உம்முடைய சமூகத்தில் என்ன செய்கிறேன்? என் இருதயத்தை ஊற்றுகிறேன். உன் இருதயத்தை எங்க ஊற்றுகிறார்? மனுஷங்கிட்ட ஊத்தாத, நண்பர்கள்ட்ட ஊற்றாத, ஊற்றார்களிடத்துல ஊற்றாத, உன் நினைவுகளிடத்துல ஊற்றாத, நீ நம்புகிறவர்களிடத்துல ஊற்றாத. உன்னுடைய குறைகளை உன்னுடைய எல்லாவித இல்லாமைகளை சொல்லும் போது அவங்க ஒரு நாள் உன் குறைகளை சுட்டி காமிப்பாங்க, திரும்பி சொல்லி காமிப்பாங்க. ஆனா தேவனிடத்துல உன் குறைகளை சொல்லிப்பார். உன் குறைகளுக்கான பலத்தை அவர் உனக்கு தருவார். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, ஆண்டவரே நான் கூட்டேன், நீங்க பதில் தந்தீங்க. எப்படி பதில் தந்தீங்க? என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை எண்ணப்படுத்தினீர்.
உனக்கு தைரியம் வேணும்னா மனுஷனை பக்கத்துல தைரியமா வச்சுக்கிடாத, தேவனை உன் பலனாக வைத்துக்கொள். தேவனை உன் பலனாக வைத்துக்கொள். அல்லேலூயா. தேவனை உன் பலனா வச்சுட்டா இந்த உலகத்தில் உள்ள பிசாசின் வல்லமைகளை பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியம். உன்னை விரோதிக்கிற மனுஷர்கள் உன்னை விரோதித்ததுனால அவங்க அனுபவிக்கிற வேதனை தாங்க முடியாம அவனை கர்த்தர் முன்னால முழங்கால் போட வைப்பார். அல்லேலூயா. உனக்கு விரோதமா பேசினவனை கர்த்தர் நிர்மலமனை உட்கார வைப்பாரு. உனக்கு விரோதமா எழும்பின சில நாவுகளை கர்த்தர் அறுத்து போடணும்னா நீ தேவ சமூகத்துல அமர்ந்திருக்கணும். Keep a distance from a human being. மனுஷங்கிட்ட இருந்து உன் நேரத்தை கொஞ்சம் தூரமா வை. உன் இருதயத்தை தேவனிடத்தில் அதிகமா நேரத்தை செலவிடு. அல்லேலூயா. சங்கீதம் 138 தாவீது சொல்றார், ஆண்டவரே இதோ நான் ஒன்றை புரிந்து கொண்டேன், நீர் என்னுடைய ஜபத்தை கேட்டு விடுதலை தர்றவர், சும்மா பொத்தாம் போது எனக்கு ஆசீர்வாதத்தை மட்டும் தர்றவர் அல்ல, என் ஆத்துமாவில் எனக்கு என்ன தருகிறவர். வாயை திறந்து சொல்லுங்க, ஆத்துமாவில் என்ன தருகிறார். அதோடு அவர் நிறுத்துறது இல்லை, ஆத்துமாவில் பலன் தந்து என்னை என்ன செய்கிறார். வாழ்க்கையில என்னால வாழ முடியும், என்னால சம்பாதிக்க முடியும், என்னால ஊழியம் செய்ய முடியும், என்னால ஜெயிக்க முடியும், என்னால போராட முடியும், என்னால அந்த லக்கை அடைய முடியும், என் தலை உயரும், நான் முன்னேற முடியும், நான் உயர முடியும், நான் மேன்மை அடைய முடியும். என் மேல சுமத்தப்பட்டிருக்கிற இந்த பழி சொற்கள், இந்த ஜாதிய பூச்சிக்களை எல்லாம் உடைச்சு என்னால வெளியே வர முடியுன்ற நம்பிக்கை தைரியம் எப்போ ஒருத்தனுக்கு வரும் அப்படின்னா, சும்மா உட்கார்ந்து தன்னை போல தனக்கு விருப்பமான ஜபத்தை ஜபிக்கிறவனுக்கு வராது. ஆத்துமாவில பலத்தை பற்றிக் கொள்ளுகிறவனுக்கு அது இறங்கி வருகிறது. அல்லேலூயா. ஒரு பிரசங்கத்தை கேட்டு முடிக்கும் போதும் ஆத்துமாவில ஒரு பலன் வந்திருக்கணும், ஆத்துமாவில ஒரு சௌக்கியம் வந்திருக்கணும். துவண்டு போய் வந்து இருக்கிறவர் ஆத்துமாவில பலன் வரணும். சத்தியத்தை கேட்கும் போதே அந்த வாஞ்சை எனக்குள்ள உண்டாகணும். ஆண்டவரே இனி நான் தலை குனிஞ்சு நடக்க கூடாது, இனி நான் தலை குனிஞ்சு நடக்க விரும்பல, இந்த அதிகாரத்தை எனக்கு தாங்கன்னு ஜெபம் பண்ணுகிறேன். அந்த வாஞ்சையை கர்த்தரிடத்துல நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை கர்த்தர் தான் தர முடியும்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. ஆண்டவரினுடைய ஆத்துமாவில பலன் தருகிறவர். அல்லேலூயா. தாவீது ராஜா தன்னுடைய ஜீவியத்துல பட்டயத்தை, கவன, கல்ல, மற்ற காரியத்தை எல்லாம் அவர் பலனா நினைக்கல. பலனேன்னு யாரை கூப்பிட்டா தெரியுமா? சங்கீத புத்தகத்துல 18ஆம் சங்கீதத்தை வாசித்தீங்கன்னா இட்ஸ் a wonderful word. நேற்று தினத்துல தியானிச்சுக்கிட்டு இருந்தேன் பாருங்க. சங்கீதம் 18:1 என்ன சொல்லுது? வாசிங்க வேகமா. என் பலனாகிய கர்த்தாவே. எல்லாரும் சொல்லுங்க, என்ன கர்த்தாவே? அவரை ஆண்டவரை கூப்பிடும் போது என்னைக்காவது நீங்க கூப்பிட்டுருக்கீங்களா? என் பலனேன்னு கூப்பிட்டுருக்கீங்களா? அல்லேலூயா. சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது பிள்ளைகளுக்கு ஒரு தேவை அப்படின்னா அது எதை பார்த்தாலும் சரி உடனே யாரை தான் கூப்பிடும்? அப்பாவை தான் கூப்பிடும், அம்மாவை தான் கூப்பிடும். ஏன்னா அதுக்கு தெரியும் அந்த பொருளை போய் வாங்கிறதுக்கான சக்தி இப்பொழுது என்கிட்ட பணமோ பொருளோ எதுவுமே கிடையாது, சம்பாதிக்கிறதுக்கு வயசு கிடையாது. ஆனா அந்த குழந்தைக்கு ஒரு ரகசியம் தெரியுது, இந்த பொருள் என்னுடையதாக வேண்டும் என்றால் நான் அழைக்க வேண்டிய ஒரே ஒரு நபர் என் அப்பா. அல்லேலூயா. ஏன் அந்த புத்தி இன்னைக்கு நமக்கு வர முடியங்கன்னா, அந்த புத்தி இல்லாததுக்கு காரணம் நம்ம வாசித்தோம் இல்லையா, நீதிமொழிகள் புத்தகத்துல 23ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல சுய புத்தியின் மேல சாஞ்சு கிடக்கிறோம். அல்லேலூயா. எந்த புத்தி மேல சாஞ்சு கிடக்கிறோம்? சுய புத்தியில சாஞ்சவன், சாஞ்சவா யாரும் தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது. அல்லேலூயா. சுய புத்தியில நீ சாயாம இருக்கணும்னா உன் ஆத்துமாவில பலன் தருகிற ஒருவரிடத்துல நீ உன்னை அண்டி கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தாவீது எவ்வளவு அன்பு இருந்தா ஆண்டவரை கூப்பிட்டு, என்னைக்காவது உங்க ஜெபத்துல இப்படி கூப்பிட்டுருக்கீங்களா? அரை மணி நேரம் ஜெபம் பண்ணேன், 1 மணி நேரம் ஜெபம் பண்றேன்னு சொல்றது நல்லது. ஆனா அந்த ஜெபத்துல ஆண்டவரோட ஐக்கியப்படுங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஜெபிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஜெபத்தை விட இப்போ நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துல தேவனோடு இருக்கிற ஐக்கியம் என்ன செஞ்சிருக்கணும்? கூடி இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபம் கம்ப்ளைண்டிங் டைமா இருக்குது. ஆண்டவரே இது இல்ல, அது இல்ல, அது இல்ல, அது பண்ண, எவ்வளவு பிரச்சனை, இது பிரச்சனை, அது பிரச்சனை, இது பிரச்சனை, இதை சொல்லுகிற நேரம் அல்ல ஜெபம். ஜெபம் என்பது தேவனோடு கூட நீ ஐக்கியப்படுகிற ஒரு நேரம். அல்லேலூயா. நீ தேவனோடு ஐக்கியப்பட்டு விட்டா, உபதேசத்தில் ஐக்கியப்பட்டுட்டா,
ஆராதனைக்கு நேரத்துக்கு முன்னமே வந்து தனிப்பட்ட முறையில முழங்கால நின்று செபிக்கிறவளா நீ என்னைக்கு மாறியோ அன்னைக்கு நீ உன் தரித்திரத்தை கூப்பிட்டாலும் உன் வீட்டுக்குள்ள அந்த தரித்திரம் வராது. அல்லேலூயா. அல்லாவிட்டா தரித்திரம் என்ன தொடருமா? அல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகத்துல மட்டுமல்ல, அவங்க அப்பா தாவீது சங்கீதத்துல சொன்னார் இல்லையா, 23 சங்கீதம் 6வது வசனத்துல, இதோ என் ஜீவன் உள்ள நாளெல்லாம். எல்லாரும் சொல்லுங்க, எந்த நாளெல்லாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாசம், அது மட்டுமல்ல, ஜீவன் உள்ள நாளெல்லாம். which means நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் என்னை எது தொடருமா? நன்மையும் கிருபையும் தொடரும். ஆமே, என்னை தொடர்ந்துகிட்டே இருக்கு, அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அல்லேலூயா. என்னை ஃபாலோ பண்றதுக்கு இருக்கிற ஒரே ஒரு கிருபை, நான் இன்னைக்கு தேவ பலத்துல நிரப்பப்படணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு தேவ பலத்தை நம்புறவங்க எல்லாம் நீங்க முதல்ல ஆண்டவரை பலனா மாத்திருங்க இன்னைக்கு பகல்ல. அல்லேலூயா. சங்கீத புத்தகம் 18ஆம் சங்கீதம் 1 வசனத்துல, இன்னும் எழுந்து ஆண்டவரை கூப்பிடும் போது என் பலனேன்னு கூப்பிடுங்க. ஆமென். ஆமா, ஆண்டவரை பார்த்து அடிக்கடி சொல்லுவார் தாவீது, என் பலன் நீங்க தான், என் கோட்டை நீங்க தான், என் அரண் நீங்க தான், என் கண்மலை நீங்க தான், என்னை விடுவிக்கிறவர் நீங்க தான், என்னை அபிஷேகிக்கிறவர் நீங்க தான், என்னை அழைத்தது நீங்க தான், என்னை உயர்த்துகிறவர் நீர் தான், என் சத்துருக்களுக்கு நடுவர எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர் நீர் தான், என் தலையை அபிஷேகத்தால் எண்ணெயால் நிரப்புகிறவர் நீர் தான். இந்த வார்த்தையை நான் சொல்லணும்னா அவரோட நான் என்ன பண்ணியிருக்கணும்? ஐக்கியப்பட்டிருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்யப்பட்டிருக்கணும்? ஆமா, சங்கீத புத்தகம் 27ஆம் சங்கீதம் வாசிங்க. 27ஆம் சங்கீதம் 1 வசனம் என்ன சொல்லுது வாசிங்க. கர்த்தர் என்னுடைய வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? சத்தமா அந்த வசனத்தை வாசிங்க. யாருக்கு? கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என்னுடைய ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? அவர் என்னுடைய எதுக்கு பலனா இருக்கிறாரு? உங்கள்கிட்ட போய் சொல்றேன் பாருங்க, எதுக்கு பலன் அவரு? சத்தமா அந்த வசனத்தை வாசிங்க. கடைசி 2 வரி என்ன சொல்லுது? அவர் என்னுடைய அல்லேலூயா ஜீவனுக்கு பலன், என் உயிருக்கு பலன் யாரு? கர்த்தரா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அதுக்கு கீழே உடனே பக்கத்திலேயே ஒரு வார்த்தை சொல்றாரு, அவரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு? இன்னைக்கு ஏன் பயம் வருது? ஏன் பயம் வருது? ஒருத்தனுக்கு எப்போ பயம் வரும்? தான் உயிர் மேல பயம் வரும்போது வாழ்க்கை மேலே என்ன வந்துடும்? பயம் வந்துடும். அவ்வளோதான். சில நல்ல கோடீஸ்வரங்கள்லாம் பாருங்க, நல்லா இருப்பாங்க, திடீர்னு போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டாங்கன்னா டக்குன்னு ஓ இனி நம்ம காலம் செல்லாது, அவ்வளோதான். பிள்ளைகளை கூப்பிடு, எல்லாத்தையும் கூப்பிட்டு டக்கு டக்குன்னு சொத்தெல்லாம் எழுதி வச்சிருவோம், எல்லாத்தையும் மாற்றிடுவோம். நம்ம இருக்கும் போதே எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவோம்? ஏன் அவன் பயப்படுறான்னா உயிருக்கு மேலே அவனுக்கு என்ன வந்துட்டு? பயம் வந்துட்டு. பயம் வர்றவன் இடத்த என்ன செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான்? காலி பண்ணிடுவான். அவனுக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம இந்த இவ்வளோ பெரிய வீடு கட்டணும், இவ்வளோ சொத்து வாங்கணும், இத்தனை வீடு வாங்கணும், இத்தனை நிலம் வாங்கணும், இத்தனை வாகனம் வாங்கணும், எல்லாத்தையும் எல்லா பிள்ளைகளுக்கு என்ன பண்ணிடலாம்? செட்டில் பண்ணிடலாம். எப்போ ஒருத்தன் நினைக்கிறான், எப்போ ஒருத்தன் தான் இயலாமை நினைக்கிறானோ அப்போ தனக்குரிய எல்லாற்றையும் அவன் விற்க ஆரம்பிப்பான். தனக்குரியதை வேற ஒருத்தனுக்கு என்ன செஞ்சிருவான்? கொடுத்துருவான். அவ்வளவுதான். ஏன்னா அவனுக்கு என்னத்து மேல பயம் வந்துச்சு? உயிருக்கு மேல பயம் வந்துச்சு. ஏசா ஏன் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை வித்து போட்டான்? அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, நான் இன்னும் கொஞ்ச நேரம் சாப்பிடாம இருந்தா அவ்வளவுதான். எவ்வளவு 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 கூழுங்க? ஒரு பேரல் நிறைய கூழா? அல்லது கூழு கொடுக்கக்கூடிய 1 லாரி கேப்பை வச்சிருக்கிறேன், இதை வச்சுக்க, சேஷ்டபுத்திர பாகத்தை கூடுனா வாங்கி சாப்பிட்டான் யாக்கோபு. ஒரே ஒரு கிளாஸ் தான். நம்ம நிறைய நேரத்தில் ஒரே பிரச்சனைக்காக ஒரு சின்ன பிரச்சனைக்காக இனி அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிச்சு, இனிமேல் அவ்வளவுதான், இனி அவ்வளவுதான், க்ளோஸ், இதுக்கு மேல நன்மை நடக்காது, இதுக்கு மேல ஆசீர்வாதம் வராது, அவ்வளவுதான், எல்லாத்தையும் முடிச்சுக்கலான்னு நம்ம பல நேரத்தில் நினைக்கிறோம். அந்த நேரத்தில் தான் பைபிள் சொல்லுது, உனக்கு முன்னால தேவன் செய்த அதற்கு முந்தின நாட்கள்ல முந்தின வருஷங்கள்ல நீ ருசித்த தேவனுடைய கிரியைகளை நினைத்து பார். கடந்து அந்த பாதையை கொஞ்சம் என்ன பண்ணிப்பாரு, திரும்பிப்பார். எத்தனை ஆபத்தை தூக்கிட்டு வந்து உன்னை
அந்த ஆபத்துக்கு நடுவில் உன்னை தூக்கிட்டு வந்திருக்கிறாரு. எத்தனை பெரிய பெரிய மரண கட்டுகளிலிருந்து உன்னை விடுதலையாக்கி இருக்கிறாரு. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்து உன்னை தூக்கிட்டு வந்திருக்கிறாரு. அந்த நன்றிய தேவ சமூகத்தில் நீ மறந்து போகாதே. அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் சொல்லுது, இதோ நம்ம வாசித்த சங்கீதம் 27ஆம் சங்கீதம் முதல் வசனம் சொல்லுகிறது, இதோ என் ஜீவனின் பலனானவர். யாருக்கு? என் ஜீவன். என்ன என் ஜீவன்னா வெறும் ஜீவனை மட்டும் குறிக்கல. எபிரேய வார்த்தையில நான் செய்கிற கிரியைகள், நீங்க செய்யற வேலை, உங்களுடைய தொழில், உங்க வியாபாரம், உங்க குடும்பம், உங்க பிள்ளைகள், உங்க கணவர், உங்க மனைவி, உங்க எதிர்காலம், இவைகளெல்லாம் அந்த ஜீவனுக்குள் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஜீவன், இந்த ஜீவனுக்கு பலத்தை கொடுக்கிறது உன் வருமானம் அல்ல, உன் முயற்சி அல்ல, உன் பிரயாசம் மட்டுமல்ல, தேவனே அதற்கு பலனாக இருக்க விரும்புகிறார். தேவனே அதற்கு பலனாக மாற விரும்புகிறார். தேவன் அதற்கு பலனாய் மாறுகிற போது கர்த்தர் சொல்லுகிற ஒரு ரகசியம், இதோ தாவீது சொல்றாரு, தேவன் என் ஜீவனுக்கு பலனா மாறினதுனால நான் யாருக்கு நான் பயப்படணும்பா? இந்த போராட்டத்தை பார்த்து நான் பயந்துருவேனா? இந்த பலவீனத்தை பார்த்து நான் பயந்துருவேனா? இந்த வியாதியை பார்த்து நான் பயந்துருவேனா? யோபுவை போல நீ நிக்கலனாலும், யோபுவை போல சொறி சரங்கு வந்து பிள்ளை எல்லாம் செத்து வீடெல்லாம் உடைஞ்சு அந்த கண்டிஷன்லாம் யோசிக்க வேண்டாம். வர்ற சின்ன பிரச்சனைக்கு முன்னால என் விசுவாசம் எவ்வளவா இருக்கிறது, எவ்வளவா இருக்குது. மனுஷன் கைவிடும் போது, மனுஷன் உதவி செய்ய மறுக்கும் போது, மனுஷனுடைய ஆப்சன்ஸ் நம்ம லைஃப்ல வரும்போது, மனுஷன் நம்மளை பார்க்க வேண்டிய நேரத்தில் வந்து பார்க்காம இருக்கும் போது, மனுஷன் நம்மளை விசாரிக்க வேண்டிய நேரத்தில் விசாரிக்காம இருக்கும் போது, கொடுக்க வேண்டிய உணவை கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்காம இருக்கும் போது, நமக்குள்ள வர வேண்டிய அந்த தைரியத்துக்கு பதிலா சோர்வும் துவண்டு போகிற அனுபவம் வருது அப்படின்னா, ஆவியானவர் உனக்கு எனக்கு கற்றுக் கொடுக்க விரும்புறாரு. உன்னுடைய ஆபத்து நாட்கள்ல உன் பலன் குறுகினதா இருந்தா இன்னும் நீ குறுகிய போயிடுவ. உன் பலன் குறைவா இருந்தா இன்னும் குறுகி போயிடுவ. அதனால உன் பலத்தை அதிகரித்துக்கொள். உன் பலன் அதிகரிக்கணும் என்ன செய்யணும்? உபவாசம் போடணும். அல்லேலூயா. உபவாசம் போடணும், ஃபாஸ்டிங் போடணும், ஜெபம் பண்ணணும், வேத வாசிக்கணும், தேவனுடைய உபதேசத்தை கேட்கணும். உபதேசம் தான் என் ஆத்துமாவை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. சங்கீத புத்தகம் 84:5 வாசம், உம்மிலே பலன் கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்மிலே பலன் கொள்ளுகிறவன் பாக்கியவான். நீங்க ஊழியம் செய்தாலும், வேலை செஞ்சாலும், வியாபாரம் பண்ணாலும், அந்த தளத்துல எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்பெல்லாம் மற்ற காரியத்தை நீ சிந்திக்க கூடாது. கர்த்தரிலே பலன் கொள்ள ஆரம்பிக்கணும். வாய் அந்நிய பாஷையை முணுமுணுத்து கொண்டே இருக்கணும். நீ முணுமுணுக்கிற அந்நிய பாஷை மற்றவனுக்கு பைத்தியகாரத்தனமா தோணலாம், ஆனால் அது உன் ஆத்துமாவுக்கு பலனா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த அனுபவம் எல்லாம் எங்க போச்சு? அந்த அனுபவத்தை நீ இழந்துட்டல்ல, அந்த ஜெப நேரத்தை இழந்துட்டல்ல. அப்ப என் சமூகத்தில் உனக்கு கேள்வி கேட்க அருகதை கிடையாதுன்னு ஆண்டவர் சொன்னார் தாவீது கிட்ட. தான் ரொம்ப ஆசையா பார்த்துக்கிட்டு இருந்த, எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பிள்ளை செத்து போச்சு தாவீதுக்கு. அப்பந்தான் அவன் உணர்றான், இது நான் செய்த பாவத்தினுடைய விளைவு, நான் செய்த தவறினுடைய விளைவு, என் ஜெப குறைவினுடைய காரணத்தினால நான் எதை இழந்து போயிட்டேன். கர்த்தரிடத்துல மனப்பூர்வமாய் ஒப்புரவாகிறான். அல்லேலூயா. சங்கீதம் 81ஆம் சங்கீதத்துல முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது. சங்கீதம் 81:1 வாசிக்கிறோம், நம்முடைய பலனாகிய தெய்வத்தை என்ன செய்யுங்கள்? கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை என்ன செய்யுங்கள்? ஆர்ப்பரியுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதிக்கும் போது சத்தம் வரல, கைத்தட்ட முடியல, கம்பீரமா கர்த்தரை ஆராதிக்க முடியலனா கர்த்தர் ஜீவியத்துல பலனா இல்ல. அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்க மியூசிக் நாலேஜ் இருந்தாதான் பாட முடியும், மியூசிக் தெரிஞ்சாதான் பாட்டு கைத்தட்டி பாட முடியும், ஆவியில நிரம்ப முடியும், சத்தம் வெளியே வரும் நினைக்கிறாங்க. நோ, நாட் அட் ஆல் ட்ரூ. ஒரு தேவ பிள்ளை தேவ பலத்தில் நிரப்பப்பட்டிருந்தால் அவர்களுக்குள்ள இருந்த ஆவியானவர் அவர்களை பாட வைப்பார், அவர்களை துதிக்க வைப்பார், அவர்களை ஸ்தோத்தரிக்க வைப்பாரு. எவ்வளவு தாழ்வில் இருந்தாலும் சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் இதை சொல்லுகிறார், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை
என்றும் உள்ளது. அணி உயர்ச்சையில உயர்வுல இருக்கும் போது, கோடி ரூபாய் கையில வச்சிருக்கும் போது அல்ல ஆண்டவர் உன்னை ரட்சித்தது. பாவத்தின் பிடியில, அந்தகாரத்தின் பிடியில, நன்மைகளை இழந்து மரண பிடியில இருக்கும் போது அல்லவா கர்த்தர் உன்னை விடுவிச்சாரு. அன்னைக்கு விடுவிச்ச அவர் இன்னைக்கு உன்னை நேசித்து கொண்டே இருக்கிறார். ஆமென். இன்னும் உன்னை அவரை மேன்மைப்படுத்த முடியும், இன்னும் அவர் உன்னை உயர்த்த முடியும். அதனால தான் சொல்றார் தாவீது, அவர் என்னை உயர்விலே அல்ல என் தாழ்விலே என்னை நினைத்து பார்த்தார். என்னுடைய தாழ்விலையா என்னை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை, His grace, His mercy endures forever என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எதை நினைக்கிறோம், எதை அதிகமா நம்ம சிந்தையில கொண்டு வரோம்? நம்முடைய பலன் தேவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த வார்த்தை மறுபடியும் வாசிங்க. 81ஆம் சங்கீதம் முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? மறுபடியும் வாசிங்க. நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி, ஆர்ப்பரிப்பின் சத்தம் ஆராதனையில வரணும். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில ஒரு தேவ பிள்ளை சந்தோஷமா, பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது, போராட்டம் ஒரு பக்கம் இருக்குது, எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு ஆவியில நிரம்பி ஒரு தேவ பிள்ளை சந்தோஷமா கண்ணை மூடி பக்கத்தில் இருக்கிற எவனையும் எவளையும் பார்க்காம ஆராதிக்கிறான் அப்படின்னா அவன் தேவ பலத்தை சார்ந்திருக்கிறான். பார்த்த உடனே ஊழியக்காரனுக்கு விளங்கிடும். அல்லேலூயா. சில பேர்லாம் உள்ள வரும்போது சாவர மாதிரியே வருவாங்க. அவங்கள பார்த்தா ஆராதனை நடத்துறதே நமக்கும் என்ன செஞ்சிடும், ஆஃப் ஆயிடும். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம இருதயம் யாரை நம்பி இருக்கணும் தெரியுமா? பைபிள் சொல்லுது, எனக்கு ஆண்டு கற்றுக் கொடுத்து ஊழியத்தில் எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்த காரியம், உலக மனுஷனை நம்பக்கூடாது, மனுஷனுடைய ப்ராமிஸை நம்பக்கூடாது. மனுஷனுடைய அந்த ப்ராமிஸ்க்கு தமிழ்ல என்ன, வாக்கு தத்தம், வாக்கு. அந்த வாக்கு என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது. விசுவாசிகளுடைய வாக்கை நம்பக்கூடாது, சக ஊழியர்களுடைய வாக்கை நம்பக்கூடாது. யாரை நம்பணுமா? கர்த்தரை தன் பலனாக நினைக்கிறவன் பாக்கியவான். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த வேதம் சொல்லுது, கர்த்தரை தன் பலனாய் நம்புகிறவன் பாக்கியவான், பாக்கியவான், பாக்கியவான். அல்லேலூயா. நீங்க நினைக்கவே வேண்டாம், நீங்க கவலையே பட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க செய்வாரு. நம்புறவங்க ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, பைபிள் சொல்லுது ரெண்டாவது காரியம் ஒப்புரவாகுதல் அவசியம். அப்படிதானே வாசித்தோம் நம்ம? அல்லேலூயா. ஏசாயா 27:5 அவன் அவன் என்னோட என்ன செய்வான்? அந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா 27:5 என்னது? இல்லாவிட்டால் அவன் என்னுடைய பலனை முதல்ல என்ன செய்யணும்? பற்றி கொள்ளணும். ரெண்டாவது என்னோட என்ன செய்யணும்? சில பேரெல்லாம் ஆண்டவர் அப்படியே துரத்தி பின்னால விட்டுருவாரு. ஏன் விட்டுருவாரு? சில ஆபத்துல சில தேவனுடைய பிள்ளைகள் ஊழியர்கள் கதறும் போது தாவீது சொல்றாரு பாருங்க, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி என்ன செய்தேன்? கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளினார், அவர் எனக்கு பதில் கொடுத்தார். ஆபத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு சகாயம் பண்ணினார். ஏன்னா ஆபத்து வர்ற வரைக்கும் நிறைய பேர் கர்த்தரை என்ன செய்யறது இல்லை, தேடுறது இல்லை. அல்லேலூயா. டைம் ஒதுக்குறதே இல்லை. நல்ல கவனிங்க. அந்த டைம்ல கர்த்தர் ஏன் நம்மளை போட்டு கொஞ்சம் வறுக்கிறாருன்னா, வறுபடும் போது நிறைய பேருக்கு ஜெபம் என்ன செய்யுது, வெளியிலேயே வருது. ஆமென். ஊழியத்துல நெருக்கம் வரும்போது தான் கர்த்தரை நிறைய ஊழியர்கள் பிடித்துக் கொள்ளுகிறார்கள். சில விசுவாசிகளை கர்த்தர் போட்டு பிரட்டுறார் அப்படின்னா, ஊழியர்கள் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் விடுதலையே வரல. ஏன் வரல? அந்த விசுவாசியை கர்த்தர் தனக்கு ஏற்ற பாத்திரமாய் இவனைய விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் ஒருத்தனை ஒட்டச்சு உருவாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரோ பண்ணிடுவார். ஆமென். நிச்சயமா பண்ணிடுவார்.